வெல்கம் டு அரசு வேலை பயணம். 25 ஏப்ரல் 2025 ரீசெண்டாக வந்திருக்க டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் உள்ளே போய்க்கலாம். டிஎன்பிசி போட்டால் ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். நிரந்தர பதிவு என்ற லிங்கை தொட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்றதை கொடுத்துக்கலாம். உள்ளே போயிட்டு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிட்டு கீழே இருக்க கேப்சா கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆன்சர் பண்ணிட்டோன்னே அந்த யூசர் ஐடி நம்ம போட்ட யூசர் ஐடி அவைலபிளாக இருந்தால் மற்ற ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும். நான் போட்டிருக்க யூசர் ஐடி வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயில். ஃபஸ்ட்டு நேம் போடுங்க. பக்கத்தில் இனிஷியல். ஃபாதர் நேம் என்னவோ ஃபாதர் நேம் போட்டுங்க. அது பக்கத்தில் ஃபாதருடைய இனிஷியல். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து மதர் நேம் போட்டு மதர் நேமுடைய இனிஷியல் போட்டுக்குங்க. அடுத்து ஃபோன் நம்பர் போடுங்க. கைபேசி என்ற இடத்துல ஃபோன் நம்பர் போட்டுங்க. உங்கள் அப்பாவுடைய சொந்த மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் விழுப்புரம், அதனால் விழுப்புரம் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஃபஸ்ட்டு டேட்டு, செகண்டு மந்த்து, தேர்டு இயர் மூணுத்தையும் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கேண்டிடேட்டோட பூர்வீக மாவட்டம் எதுவோ செலக்ட் பண்ணிக்கங்க. ஜெண்டர் வந்து கொடுத்துங்க. ரிலிஜன் எதுவோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ். நீங்கள் ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள்னா ரிசர்வேஷனுக்கு எஸ் கொடுத்துங்க. அடுத்து எந்த கம்யூனிட்டியோ கம்யூனிட்டி நேம் போட்டுங்க. அடுத்து சப்கேஸ்ட் போட்டுங்க. சான்றிதழ் வழங்கிய அலுவலருடைய பதவியை எதுவோ போட்டுக்கலாம். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் போடுங்க. சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி எந்த டேட் இருக்கோ அந்த டேட் போட்டுக்குங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ், எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஏரியா, டோர் நம்பர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் பண்ணணும். குரோமில் இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணி டிஎன்பிசி ஃபோட்டோ கம்ப்ரஸர் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஹைட் வந்து 4.5, வித்து வந்து 3.5. ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம் என்னவோ என்டர் பண்ணுங்கள். கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. கம்ப்ரஸ் ஆனதை டவுன்லோட் பண்ணிக்கங்க.
டிஎன்பிசி குரூப் 4 சிக்னேச்சர் கம்ப்ரஸர்னு போட்டாலே ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. அதுவும் சேம் ப்ரொசீஜர் அது மாதிரி சிக்னேச்சரை அப்லோட் பண்ணி எடுத்துக்கங்க. டூ 225 இன்ட்டு 115 பிக்சல் இருக்கணும் சிக்னேச்சர். சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 to 20 கேபிக்குள்ளே இருக்கணும். கம்ப்ரஸ் பண்ணி எடுத்துக்கினாச்சு. ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க அகைன் ஒன் டைம். ஓகே, என் டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்க டீட்டெயிலெலாம் இதில் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. எல்லாம் கரெக்டாக இருந்தால் அக்ரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பே பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். அகைன் ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு உறுதிமொழி படிச்சுக்குங்க. உறுதிமொழியில் கட்டணம் செலுத்துன்ற ஆப்ஷன் உள்ளே போகிறேன். நெக்ஸ்ட் வந்து சிசி அட்வென்ச்சர்னு கொடுங்க. ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் யூபிஐ ஆப்ஷன் கொடுக்குறேன். யூபிஐ ஆப்ஷன் வச்சு நான் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுறேன். நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆர் நெஃப்ட்டு, யூபிஐ எந்த மூலயமா வேணால் பேமெண்ட் பே பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மூலயமா பே பண்ணிடுங்க. ஃபீஸ் கட்டி முடிச்சாச்சு. ஓடிஆர் ஃபார்ம் வந்துருச்சு. நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். தேதி மற்றும் உங்கள் சுய விவரங்களை தொடர்க என்ற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்ளை நவுன்னு கொடுத்து உங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 24/5/2025. எக்ஸாம் டேட்னு பார்த்தீங்கன்னா 12/7/2025. மார்னிங் எக்ஸாம். அக்ரி கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அப்ளிகேஷன் டீட்டெயில் உள்ளே போயிடும். உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணிடுங்க. ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்க மாதிரி உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம், டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்க டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க ஓடிஆரில் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கங்க. கைபேசி எண் இருக்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை போடுங்க. மின்னஞ்சல் முகவரி என்ற இடத்துல உங்களுடைய ஜிமெயில் ஐடியை போட்டுக்குங்க. அக்ரி கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க.
கம்யூனிகேஷன் டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஓடிஆரில் இருக்கிறத சேமாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ். டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்குங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிசர்வேஷன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ் கொடுத்துங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அக்ரி கொடுத்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. எலிஜிபிலிட்டி டீட்டெயில், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்குறாங்க, எஸ்னா எஸ் கொடுத்துங்க, நோனா நோ கொடுத்து. ஏதோ உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருந்தால் எஸ் கொடுத்துருங்க, கிரிமினல் கேஸ் எதுவும் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்து சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. போஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எஸ்டி கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் ஃபாரஸ்ட் கார்டுக்கு. அப்படி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் ஆல் த போஸ்ட்னு கொடுத்துக்குங்க. அப்படி எஸ்டி கேண்டிடேட் இல்லை, பதவியை தவிர மற்ற பதவிக்கெலாம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க. அடுத்து உங்கள் எஸ்எஸ்எல்சி இல்லை இருக்க டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹெச்எஸ்சியில் இருக்க டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் டிகிரியோட குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கூட்டுறவு பயிற்சி எதாவது பெற்றிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நீங்கள் எதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷன் எதாவது பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கிடைக்கும். அப்படி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எஸ்எல்சிஆர் ஈக்குவலன்ட் கொடுத்துருங்க. கொடுத்து எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இல்லைன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுக்கு விழுப்புரம் கொடுக்குறேன், செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கடலூர் கொடுக்குறேன். சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட், செகண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், தேர்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. ஃபீஸ் ஸ்டேட்டஸில் இந்த விண்ணப்பதாரருக்கான கட்டண சலுகை பெற விரும்புகிறீர்களா? ஏதேனும் எஸ்னா எஸ் கொடுத்துங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஃபைனலாக முடிச்சாச்சு. டாக்குமெண்ட்ஸ் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துக்குங்க. அண்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து ஃபீஸ் கட்டுற பேஜில் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டீட்டெயில் ஒன் டைம் செக் பண்ணிக்கிட்டு டிக்ளரேஷன் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. எப்படி ஃபீஸ் கட்ட போகிறீங்களோ ஃபீஸ் கட்டுற மெத்தட் தந்துங்க. நான் சிசி அவுட்சர் கொடுக்குறேன். பேமெண்ட் டைப் கேட்குது. பேமெண்ட் டைப் ஆன்லைன் கொடுக்குறேன். ஃபீஸ் பே பண்ணுற பேஜ் உள்ள போயிடுச்சு. பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுங்க. நான் ஸ்கேன் பண்ணி பண்ண போகிறேன். அதனால் கியூஆரை ஜென்ரேட் பண்ணி கியூஆரை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறேன். எனக்கு சர்வர் இஷ்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு சர்வர் இஷ்யூவால் அப்படியே நிற்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் மெத்தட்.
இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும் எக்ஸாமுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.